எல்லாம் நினச்சிருப்பாங்க கிருஷ்ண பரமாத்மா பலத்தால் ஜெயிச்சாரு, தன்னுடைய தெய்வ ஆற்றலால் ஜெயிச்சாரு. கிடையவே கிடையாது. புத்தி சாதுத்தியாலையும் உயிர் தத்துவத்தை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தார். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, கங்கை மைந்தன் பீஷ்மர். இந்த கங்கை மைந்தன் பீஷ்மர் யாருன்னா, நடுநிலை தவறாமல் பிறந்தவன் சொல்லிட்டு அவருக்கு ஒரு இது இருந்தாலும், அவர் தானே நினச்சி எப்போ உயிர் விடலான்னு நினைக்கிறாரோ அப்போ மட்டும்தான் உயிர் விட முடியும். இவருடைய மிகப்பெரிய பலமே அவங்களுடைய தாய் தான், கங்கா. இந்த கங்கை என்பது என்ன? நீரோட்டத்தினுடைய அதிபதி, நீர் தத்துவத்தினுடைய பேஸ், ரைட்டுங்களா? அப்போ இப்பேற்பட்டவனையும் எப்படி வீழ்த்துறதுன்னு கிருஷ்ணர் யோசிக்கிறார். அப்போ உயிர் தத்துவம் முழு நீர் ஒன்று கூடக்கூடிய இடத்த அடிக்கிறப்ப வீக்னஸோடு இருப்பார். அன்றைக்கி மட்டும்தான் அந்த இடம் வீக்காக இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறார். ஸோ போர் ஆரம்பிக்குது அமாவாசையிலேருந்து அடுத்த நாள். அமாவாசைக்கு கரபலி கொடுத்தாச்சு, பிரதமையிலேருந்து போர் ஸ்டார்ட் ஆகுது. முதல் 7 நாள் கிருஷ்ணர் எதுவுமே பண்ண மாட்டார், டிஃபென்ஸ் கேம் மட்டும் ஆடின்னு இருப்பார், டொக்கு வச்சு நிற்பார். கேட்டால் எல்லாருக்கும் வந்துடும் பஞ்சம், இவன்னா நம்ம கூடவே வந்து குழி பறிக்கிறான் போலகுது, இது எதுவும் சரியா இல்லைன்னு சொல்லி எல்லாருமே அர்ஜுனன் உட்பட ரொம்ப கடுப்பாயிடுவாங்க. ஏன்னா இவர் தாக்கலான்னு சொன்னால் டிஃபென்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க மட்டும் எதிர்த்தாக்கல் புரிஞ்சிருந்தாங்கன்னா ஒரே நாளில் பீஷ்மர் மொத்த பேரையும் காலி பண்ணிருப்பார். ஒரே நாள் போதும். 1 மணி நேரத்தில் ஒரு அஸ்திரத்தை விட்டு மொத்தம் இவங்க கிட்ட இருந்து 7 அக்ரோனி சேனைகளும் அவங்க கிட்ட 11 அக்ரோனி சேனைகள் சொல்லுவாங்க. 1 லட்சம் பேர் கொண்டது ஒரு அக்ரோனின்னு சொல்லுவாங்க. 7 லட்சத்துக்கு ஒரே நாளில் காலி பண்ணிருப்பார். சரியா? அஷ்டமி வருது. அஷ்டமின்ற அந்த நாள் உயிரோட்டம் தொப்புள் கொடியில் இருக்கக்கூடிய ஒரு நாள். தாய்க்கும் தனையனுக்கும் ஏற்படக்கூடிய பந்தம், வீக்னஸ். 2வது தண்ணீர், இங்கே தான் ஆதாரம். தண்ணி குடிச்சா அங்கே போய் நிற்குது வயிற்றுல. சாப்பாடு இதுதான். எல்லா விதமான நீரும் ஒன்று கலக்கிற ஒரு இடம் இதுதான். பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். அஷ்டமி வருது. பீஷ்மரா ஆக்ரோஷமாக போர் புரிகிறார். கிருஷ்ணர் பார்க்குறாரு, இன்னைக்கு கூட நாம் ஒரு விஸ்வரூபம் எடுக்கலைன்னா இவனை ஒன்றும் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு உடனே கிருஷ்ணருக்கு கோவம் வந்து, கிருஷ்ணர் சண்டைக்கு போவார், கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்களா? கையில் அந்த வீல் சக்கரத்தை எடுத்துக்கிட்டு, வாடா என்கிட்ட ஆயுதமே இல்லை கூட பரவாயில்ல, நான் வாடா ஒன்று இன்னைக்கு போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிட்டு செவியை சுற்றுவார். அப்போ தான் பீஷ்மர் யோசிப்பார், ஏன் கிருஷ்ணருக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் கிருஷ்ணா ஆயுதமே ஏந்த மாட்டேன்னு சொல்லிட்டு தர்மத்துக்கு புறமா நீ சண்டைக்கு வரைய என்னான்னு. அப்போனே ரெக்வஸ்ட் தான் வைப்பார் கிருஷ்ணர், பீஷ்மா விட்டு குத்துட்டு போயிடுப்பா, வயசாகி போச்சு, வாழ்ந்து முடிச்சிட்ட, நீ யாருன்னு தெரியாமல் பேசினுங்கிற, நான் யாருன்னு தெரியாமல் பேசிட்டு இருக்கிற, நான் யாருன்னு எனக்கு தெரியும், நீ யாருன்னு கேட்பார் அவனே. ஏன்னா எதிரி ஆயிட்டாங்களே, நம்ம பேசுறதெல்லாம் இப்போ சொல்கிறது ஒருமையில் தான் பேசிப்பாங்க. நீ யாருன்னு கேட்டவுடனே என்னையாடா யாருன்னு கேட்குறதுனா அவர் கோவத்தில் தான் என்ன பண்ணுறாருன்னா, விரும்பி விஸ்வரூபத்தை காட்டல, கோவத்தில் தான் அந்த சக்கரத்தை எடுத்து வச்ச உடனே ரூபத்தோட காட்டல. அந்த சக்கரம் இவர் கண்ணுக்கு என்னவா தெரியுதுன்னா நாராயண சக்கரமாக தெரியுது. அடடா இவன் தானா அது, சரி இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்பாரு. நீ ஒன்றும் பண்ண வேணாம், கம்னு இரு, சும்மா இரு, மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பீஷ்மரை ஆயுதம் ஏந்த வேணான்னு சொல்லி சும்மா இருக்க சொல்லிட்டு வயிற்றுல விட்றா, தொப்புளில் விட்றான்னு வரும் ஃபஸ்ட்டு. கரெக்டாக இங்கே தொப்புளில் அடித்த உடனே தான் அப்படியே சரிஞ்சிருவார். ஸோ சரிஞ்சதுக்கு அப்புறமா அவரை படுக்க வைக்கணும் இல்லையா, அதுக்கு தான் இங்கெல்லாம் அம்பு விட்டது. எல்லாரும் ஒன்று இஸ்கின்னு சினிமா பார்த்து கெட்டு போயிட்டாங்க. கரெக்டாக தொப்புல அடிச்ச உடனே அது தாய்க்கும் மகனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பந்தத்தை அறுக்காம பீஷ்மரை சாய்க்க முடியாது. ஏன்னா இது ஏங்கலை, கங்கா ஏங்கின்னு இருக்குது. தொப்புள் கொடிய முதல்ல அரு, கண்ணுக்கு தெரியாத மாயை தொப்புள் சக்தி கங்காக இவருக்கு இருக்குது. அந்த தொப்புள் கொடி அறுத்தால் மட்டும்தான் உயிர் பிரியும். அதே மாதிரி பாருங்க, நம்ம கர்ணனுக்கு இங்க அடின்னுவார். இந்த இடத்துல கர்ணன் செத்தது எத்தனாவது நாள்? 18 நாள் பார் தான். கர்ணன் 17வது நாள் சாவுறாரு. அப்போ அமாவாசைக்கு போயிடுச்சா மண்டிகை, அமாவாசை பௌர்ணமிக்கு போயிடுச்சா, பௌர்ணமிலேருந்து இறங்கி 2வது நாள் வந்துடுச்சு. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரையும் உயிர் தத்துவத்தினுடைய ரகசியத்தை தெரிஞ்சு அந்த இடத்துல டொப்புன்னு போட்டு சாவச்சிருவார். தொடையில் அது வரைக்கும் பாருங்க வெயிட் பண்ணிருப்பாங்க. தொடையில் அடிச்ச உடனே செத்து போயிடுவார். கிருஷ்ணர் அன்னைக்கு சாவார் அமாவாசை அன்னைக்கு. காலில் வெறும் கட்டை வரல, ஒரே ஒரு அம்பு குத்தி செத்து போயிடுவார். அமாவாசைக்கு
அதனால தான் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்னா, ஜென்ஸ் ஆகப்பட்டவர்கள் ஏன் அமாவாசை அன்னைக்கு வீட்டில் சாமி கும்பிடு முன்னோர்களுக்கு திதி செஞ்சிருன்னு சொன்னாங்கன்னா, பர்பஸ் என்னன்னா காலைல 6லேருந்து 12 வரைக்கும் எங்கேயும் போவாதுடா. அதுதான் உச்சக்கட்ட நேரம். அமாவாசைனா எப்பவுமே டே டைம், பௌர்ணமினா நைட் டைம். லேடிஸுங்க அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் 6லேருந்து விடிய காலத்தில் எங்கேயும் போகக்கூடாது. உயிர் அந்த நேரத்தில் ரொம்ப வீக்காக இருக்கும். அதே மாதிரி எந்த ரூபத்துலேயுமே நமக்கு அமாவாசையில் ஆப்ரேஷனே பண்ணக்கூடாது. ஜென்ஸுங்களுக்கு அனஸ்தீசியா குத்தோடனே போட்டுன்னு போயிடுவான். நிறைய பேர் இந்த அனஸ்தீசியா டெத்துலாம் பாருங்கள் அமாவாசையில் தான் போவோம் ஜென்ஸுக்கு. லேடிஸுங்களை அதேமாதிரி பௌர்ணமியில் கால் சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. டாக்டர் சொன்னா கூட போல நான் வேறு ஹாஸ்பிட்டலில் மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணியிருந்தேன். உடனே போயிடுவாங்க. சுகர் சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன்லாம் பண்ணக்கூடாது. இது உயிர் தத்துவமான ரகசியம். அப்போ இப்போ நமக்கே ஒரு வியாதி வருது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ என்ன சொல்லலாம், ஹார்ட்டுன்னு எடுத்துக்கலாம். 5வது நாள் ஹார்ட், பஞ்சமி இதயம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சப்போஸ் எனக்கு பஞ்சமி திதியில் பார்த்து அந்த பஞ்சமி எனக்கு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, நீ புத்திசாலியாக இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. ஏன் அன்னைக்கு பண்ண ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகிடும். 999 பேருக்கு சக்ஸஸ் ஆகும், உனக்கு மட்டும் சக்ஸஸ் ஆகாது. ஏன்னா அந்த நேரத்தில் சின்னதாக குண்டூசி வச்சால் கூட அது பறந்துடும். இதுதான் உயிர் தத்துவ ரகசியம். இதே ரொம்ப கிரிட்டிக்கல் சீரியஸ் கொண்டு போயிட்டு தசமி அன்னைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ரொம்ப கிரிட்டிக்கல் பழிக்காதுன்னா அவன் எவ்வளோ அறுத்துப்பட்டாலும் போயிடுச்சு வந்துடுவான். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த காலத்தில் சித்தர்கள் நம்ம வியாதியையும் நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளையும் குணப்படுத்தி தந்தாங்க. இப்போ நீங்கள் சித்தர்கள் போன என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, திதியை பார்த்துருவாங்க, உன்னை பார்ப்பாங்க என்ன வியாதின்னு, இப்படியே போயிட்டு ஒரு இடத்துல அதான் வர்மா பாயிண்ட்டுன்னு சொல்கிறது வச்சு சிங் சிங்குன்னுவான். நல்லாயிட்ட சாமி கை வந்துடுச்சுன்னுவாங்க. அவ்வளோதான் தத்துவம், வேறு ஒன்றும் கிடையாது. சந்திராஷ்டமன்றது ரொம்ப பெஸ்ட்டு நாள். ஆனால் எல்லாரும் நீங்கள் ஒஸ்ட்டு நாள் நீங்கள் அது ரிஷபத்துக்கு அன்றைக்கி தான் காசு வர நாள். கோவம் வரும், ஆனால் அட்டி யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ அட்டிக்கலான்னு தோணும். ஆனால் காசு வர நாள் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமன்றது என்னன்னா திரும்ப அதே அஷ்டமம் தான். உன்னுடைய பாடி ரீஜெனரேட் எல்லாமே இயற்கை வித் சயின்ஸ் வித் தத்துவத்தை கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த உடம்புல ஒரு மாதம் ஃபுல்லாக கழிவுகள் சேர்ந்துச்சு. தினசரி சேர்ற கழிவுகளை யூரினாவோ மற்றதாவோ வெளியேற்றிட்டோம். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த மயிர்கண்களில், அதாவது இந்த சரீரத்தில் ரோமத்தில் கண்ணுக்கு புலப்படாத இடத்துலலாம் நிறைய என்னாகும், அசுத்தம் கெட்ட சக்திகள்லாம் ஒன்று குழுமம். இதெல்லாம் வெளியேறினாலும் அடுத்த ஒரு மாதத்துக்கு ஆக்டிவாக இருக்க முடியும். சந்திராஷ்டமம்ன்றது என்னன்னா, எப்படி பூமி கழிவிடை வெளியேற நாள் சொல்கிறோமோ, சந்திராஷ்டம் நம்ம முழு சரீரமும் ரிஃப்ரெஷ் ஆகிற டே. அதெல்லாம் நீங்கள் எந்த வேலையும் செய்யாதன்னா, எந்த வேலையும் செய்யலைன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இப்போ டயாலிசிஸ் பண்ண போகிறேன், உடம்புலேருந்து டயாலிசிஸ் பண்ண. எனக்கு டயாலிசிஸ் பண்ணும்போது நீ விளையாடிட்டே டயாலிசிஸ் பண்ண முடியுமா, படுத்துக்கிட்டு பண்ண முடியுமா? ரெஸ்ட்ல இருந்து தான் பண்ண முடியும். அதே மாதிரி நீ அன்றைக்கி ரெஸ்ட்ல இருந்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக அழுக்கு மொத்தம் வெளியேறிடும். சந்திராஷ்டம் முடிஞ்சு அடுத்த நாள் பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. நீங்கள் பாதிப்பை மட்டும் தான் நீங்களாம் பார்க்குறீங்க. சந்திராஷ்டமுக்கு அடுத்த நாள் பாருங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க. அப்படியே ஒட்டம்பு சும்மா அப்படியே கில்லி மாதிரி இருக்கும், நியூ எனர்ஜி கிடச்சிருக்கும். எது நட்சத்திரம் தானே நீ, நட்சத்திரம் தானே நீ, நட்சத்திரம் தான் நீ பிறக்கிற. உனக்கு அர்ச்சனை பண்ணும்போது என்ன சொல்ற, நட்சத்திரம் தானே சொல்ற. அதானே நாம தீதினா ஆவி, நட்சத்திரம்னா சரீரம். அதே மாதிரி இன்னொன்று பிரதோஷம் எல்லாம் வழிபடுறீங்க. பிரதோஷம்னா என்ன? யார் தோஷத்தை? அதான் தப்பு. இப்படிதான் நிறைய பேர் ஏமாந்துன்னு கிடக்குறீங்க. பிரதோஷம் நீங்க போட பி கிடையாது, அது பிரா. பிரம்மாவுக்கு போடுவோம்ல இப்புரா, அதான் அதனுடைய ப்ரொனன்சியேஷன். நாம எல்லாம் பீரா தோஷம் போடுறோம் ஸ்பெல்லிங். பிரதோஷம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தோஷம் போற நாள். உனக்கு எனக்கெல்லாம் கிடையாது. இந்த பிரபஞ்சம் தன்னைத்தானே இயற்கையை மாற்றிக்கல. இப்போ அதுக்கும் ஒரு அழுக்கு சேரும் இல்லையா? அந்த அழுக்கு வெளியேற நாள் தான் பிரதோஷம். இந்த பிரபஞ்சத்தை இயக்கிறது யாரு? சிவபெருமான். அந்த பிரதோஷ காலத்தில் என்ன பண்ணுறாங்க? சிவனுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க. அவருக்கு ரெஸ்ட்டு கொடுத்ததுனால இவரை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டாங்க. தண்டை அது போகிறது வேஸ்ட். நீ கண்டுபிடிச்சவன் இந்த டைமில் பிரதோஷத்தப்ப விஷம் குடிச்சானா?
பிரதோஷத்தை பேங்க விஷம் குடிச்சாரு. பார்க்கடலை கடைஞ்சி பார்க்கடல்லேருந்து வந்த விஷயத்த நீலகால விஷயத்த குடிச்சாரு. பிரதோஷன்றது பிரபஞ்சத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷத்தை கழிவு இயற்கை தன்னைத்தானே கழிவு செஞ்சுக்கிற நேரம். அந்த இயற்கை தன்னைத்தானே கழிவு செஞ்சுக்கிற நேரன்றதுனால தான் இயற்கையை கட்டி காப்பாற்றுகிற சிவபெருமான் அவருக்கு காவலாக இருக்கு. அவர் உள்ள இப்போ இயற்கை சரி செஞ்சுருக்காரு. கதவு மூடிடணும் ஆக்சுவலாக. அந்த நேரத்தில் கதவு மூடணும், இவங்க ஸ்க்ரீன் போட்டு விட்டுறாங்க. அவருடைய வேலை இது வரைக்கும் மனுஷனை பாதுகாத்துட்டு இருந்தார், இப்போ பிரபஞ்சத்தை கிளியர் பண்ணிக்கிறாருன்னு அர்த்தம். அதனால் என்ன பண்ணாங்க, நந்தியே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதுலே சிறப்பான ஒரு மூலிகை என்னன்னா அருகம்புல். கழிவிடைகளை எல்லாம் அகற்றக்கூடிய ஒரே சிறப்பு மூலிகை அருகம்புல். அதனால் அருகம்புல் எடுத்து போயிட்டு சிவனுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக போனாங்க. சிவன் அங்கே இல்லை, அதனால் நந்தி முன்னாடி வச்சுட்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான்.